சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னை தேடித்தான் அம்மா நான் சந்தோஷமாக வந்துள்ளேன். உனக்கு ஒரு வரத்தை தர வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்பட்டு ஓடி வந்தேன். அவ்வளவு சுலபமாக நான் யாரிடமும் பேசுவது கிடையாது. அப்படியே ஒரு நபரிடம் நான் பேசுகிறேன் என்றால் அது உன்னோடு தான் இருக்கும். ஏனென்றால் உன்னை போல பிள்ளைகளை மட்டும்தான் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். யாருக்கும் துரோகம் செய்வது கிடையாது. யாருடைய வாழ்க்கையும் வீணாக போக வேண்டும் என்பது நினைப்பது கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையை வாழுகிறாய். உன்னுடைய ஆசைகள் என்னவோ அதை என்னிடம் கேட்டு பெற்றுக்கொள்கிறாய். உன்னுடைய இந்த பழக்கம் நன்றாக இருக்கிறது. ஆனால் இங்கு சிலர் என்ன தெரியுமா செய்கிறார்கள்? அவரவர்களுடைய வாழ்க்கையை எல்லாம் விட்டு விடுகிறார்கள். மற்றவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, மற்றவன் என்ன செய்கிறான், மற்றவனுக்கு தெய்வம் என்ன செய்கிறது என்பதை தான் பார்க்கிறார்கள். ஆனால் நீ அப்படி அல்ல. எனக்கு என்ன செய்கிறது சாயி, எனக்கு தெய்வங்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை மட்டும்தான் நீ பார்க்கிறாய். உன்னுடைய அனைத்து விஷயமும் எனக்கு நன்றாகவே புரிய வருகிறது. உன்னுடைய மனதில் இருக்கும் அந்த தூய்மை போலவே உன்னுடைய வாழ்க்கையிலோ இன்பங்களானது பிறக்கட்டும். பல சோதனைகளிலிருந்து காப்பாற்றிய இந்த சாய் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆளாக உன்னை மாற்றி நிச்சயமாக காட்டுவேன். போராடிய நாட்கள் அனைத்தும் போதும். இனிமேலாவது சந்தோஷமாக வாழ்க்கையை வாழும் வழியை மட்டும் பார். அதிகமாக நிறைய விஷயங்களை தேடுகிறாய். உன்னுடைய தேடல்கள் என்னவென்பதை நான் அறிகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது என்பதையும் நான் நிச்சயமாகவே அறிகிறேன். உன்னுடைய தேடல்களுக்கு தகுந்தது போலவும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது போலவும் உனக்கு கண்டிப்பாக எல்லா விதமான நல்லதுகளையும் இந்த சாயாகிய நான் நின்று உன்னை காப்பேன். எந்த தைரியத்தில் எந்த ஒரு நம்பிக்கையில் நீ இந்த வாக்கினை கேட்கிறாயோ அதே தைரியத்தோட உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் சாய் செய்வார் என்ற நம்பிக்கையில் இரு. உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய இடத்தில் சோர்ந்து போயிருந்தாய். அந்த நேரத்தில் அனைத்திலும் நான் உன்னை தூக்கி நிறுத்தினேன். நீ கூட நினைத்தாய், நான் எவ்வளவு சோர்ந்தாலும் இந்த சாய் முகத்தை பார்க்கும் பொழுது அவ்வளவு பேரின்பம், சொல்ல முடியாத அளவுக்கு சாயின் முகத்தை பார்க்கும் பொழுது ஏதோ எல்லாம் மாறும், ஏதோ எல்லாம் நல்லது நடக்கும் என்ற ஒரு வார்த்தை சாய் சொல்வது போலவே எனக்கு தோன்றுகிறது என்று. தங்கமே, உன்னுடைய மனதில் நான் தான் அப்படி தோன்ற வைக்கிறேன். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேடி தேடி ஓடும் அனைத்து விஷயங்களும் உனக்கு கிடைக்கும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது. இன்று இரவுக்குள்ளேயே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பிடித்தமான முக்கியமான விஷயமும் நடக்கத்தான் போகிறது. யோசிப்பதற்கு இது ஒன்றுமே அல்ல. நீ சந்தேகத்தோடு இங்கு பார்க்க வேண்டிய அவசியமும் அல்ல. சந்தேகம் என்பது யார் மீது வர வேண்டும் தெரியுமா? ஒரு முறை உன்னை ஏமாற்றினான் என்றால் அது வர வேண்டும். ஆனால் ஒவ்வொரு முறையும் உன்னை காப்பாற்றி கொண்டே இருக்கும் என் மீது உனக்கு சந்தேகம் வரக்கூடாது. என்னை பார்க்கும் பொழுது சந்தோஷமும் அளவுக்கு மீறிய நம்பிக்கையும் தான் வர வேண்டும். என்னுடைய தங்கமான பிள்ளையே, வா, வந்து என்னுடைய பக்கத்தில் அமரு. உனக்கு அனைத்து சந்தோஷத்தையும் நான் தருகிறேன். ஏகப்பட்ட விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. ஏகப்பட்ட விஷயத்தை நீ உன் வாழ்க்கையில் நீ பார்த்தாய். எல்லா விஷயத்தையும் பற்றி என்னிடம் ஒவ்வொன்றையும் கேட்டு கேட்டு நீ தெரிந்து கொண்டுதான் இருக்கிறாய். எந்த ஒரு இடத்திலும் நீ ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காக உன் வாழ்க்கையில் நான் நடக்கும் விஷயத்தை மட்டும்தான் சொல்கிறேன். நிறைய விஷயத்தை நீ தேவையே இல்லாமல் போட்டு குழப்பிக் கொள்கிறாய். இன்று நிஜமாக சொல்கிறேன். இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். இன்று இரவுக்குள்ளேயே உன் வாழ்க்கையில் உனக்கு பிடித்தமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். உன்னுடைய கண்ணீரை துடைத்துக்கொள். உன்னுடைய ஐஸ்வர்யங்கள் அனைத்தும் நிச்சயமாகவே உனக்கு பேரின்பத்தை, நிச்சயமாக ஐஸ்வர்யங்கள் வந்து பேரின்பத்தை உன் வாழ்க்கையில் உன்னை அடைய வைக்கும். நிறைய பேர் உன்னை பார்த்து நிறைய விதமான வார்த்தைகளை விடலாம். இதெல்லாம் எங்கு போய் வாழப்போகிறது என்று. எல்லோருக்கும் மத்தியில் வாழ்ந்து காட்டு. உன்னாலும் இங்கு எல்லாவற்றையும் பெற்று வாழ முடியும் என்பதை வாழ்ந்து காட்டு. ஒவ்வொரு விஷயத்தையும் நான் தருவேன். ஆனால் அது எதற்கு, என்ன விஷயத்திற்கு என்று நீதான் யோசித்து யோசித்து அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர மற்றபடி உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் பற்றி நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு விஷயத்தை இந்த சாய் தருகிறேன் என்றால் நிச்சயமாக
நீ அதை நல்லபடியாக உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். யார் யாரோ ஏதேதோ சொல்கிறார்கள் என்பதற்காக உன்னுடைய மனதில் ஒரு ஆசை இருக்கும். வேறொரு விஷயத்திற்காக வேறொரு விஷயத்தை செய்யக்கூடாது. உனக்காக நான் இருக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 செய்து கொடுக்க இங்கு நான் இருக்கும் பொழுது நீ எந்த ஒரு நிலையிலும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. பல துரோகிகளும் இருக்கிறார்கள், பல நல்லவர்களும் இங்கு இருக்கிறார்கள். தேர்ந்தெடுத்து எல்லோரிடமும் பழக வேண்டும். அவசரப்பட்டு யாரிடமும் எதையும் சொல்லி நீ உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாதே. நல்லவர்கள் இங்கு அதிகமான பேர் இருக்கிறார்கள். அந்த நல்லவர்களையும் நீ பார்த்துதான் பழக வேண்டியது இங்கு இருக்கிறது. ஏனென்றால் எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பது இல்லை அல்லவா? நல்லவர் என்று சொல்வார்கள், திடீரென்று பார்த்தால் அவர்களுடைய உண்மையான முகத்தை காட்டுவார்கள். நல்லதுக்காக சொல்கிறேன், உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டும் பார். உன்னுடைய வாழ்க்கைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் அல்ல, பாதுகாப்பாக இருக்கிறது. உன்னுடைய தொழிலும் பாதுகாப்பாக இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையும் பாதுகாப்பாக இருக்கிறது. எல்லாமே உனக்கு பாதுகாப்பாக இருப்பதினால் உனக்கு எந்த பிரச்சனையுமே அல்ல. சீக்கிரமாக உன்னுடைய தொழிலில் முன்னேறுவாய். உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் கிடைக்கும், செல்வ செழிப்புகள் வரும். நீ எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து சுப காரியங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் படிப்படியாக நடந்து உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து நீயே மிகப்பெரிய அளவுக்கு பெருமைப்படும் வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்க ஆரம்பிக்கும். சிரித்து கொண்டே இரு, எல்லாமே உனக்கு சிறப்பானதாகத்தான் இருக்கும். எதற்காக தேவையில்லாமல் வாழ்க்கையில் கஷ்டமான ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறாய்? கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இங்கு இல்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு நல்ல வழி உண்டு. உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல வழி பிறக்கும் நேரம் வந்துவிட்டது என்பதை நீ எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது. சந்தோஷம்தானே? இந்த சாயாகிய நான் உனக்கு இவ்வளவு விஷயத்தையும் தருகிறேன் என்று சொன்ன பிறகும் எதற்காக இந்த விஷயத்தை பற்றி நீ தேவையே இல்லாமல் யோசிக்கிறாய்? அமைதி கொள். சகல ஐஸ்வர்யங்களும் உனக்கு கிடைக்கப் போகும் இந்த நேரத்தில் எதையும் பற்றி சிந்திக்காதே. ஐஸ்வர்யங்களையும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்பதையும் பற்றி மட்டும் நீ சிந்தி. நல்லதே நடக்கும் உன் வாழ்க்கையில். எப்பொழுதுமே உனக்கு யாரும் இல்லை என்று நினைக்காதே. இங்கு நான் இருக்கிறேன். உன்னை தூக்கி சுமக்க இங்கு சாய் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கைக்கு உன்னுடைய தொழிலுக்கு நிச்சயமாக இந்த சாயானவன் துணையாக இருப்பேன். பல நேரத்தில் பல உதவிகளையும் பல இன்பங்களையும் நானே தருவேன். நல்லது நடக்கட்டும். சகல ஐஸ்வர்யங்களும் உனக்கு கிடைக்கட்டும். எந்த ஒரு துரோகியும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி இல்லாமல் சந்தோஷம் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்கிறேன். புரிகிறதா? நம்பிக்கை எப்பொழுதும் உனக்கு என் மீது இருக்குமா? நிச்சயமாக நான் உன்னோடு இருப்பேன். எப்பொழுதும் எந்த ஒரு நிலையிலும் எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.